எருமை குட்டி பசங்களுக்கு போய் பால் அபிஷேகம் பைரவர் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். குட்டி பையன் நல்லா இருக்கணும். உன் நினப்பிலேயே இருக்கிறான். என்னடா எருமை எருமைன்னு கூப்பிட்றீங்கன்னு நினச்சிக்காதீங்க மக்களே. நான் எப்பவும் இவனை அப்படி தான் கூப்பிடுவேன். எங்கள் வீட்டில் இவன் இப்போ இறந்து 4 மாதம் ஆகுதுங்க. எங்கே பாருங்கள் குட்டி பையங்க வேண்டா. இந்த இவன் தான் குட்டி பையன். இந்த லட்டு தான் குட்டி பையன். இந்த லட்டு குஞ்சு. இவனுக்கு இவன் மேலே ரொம்ப உயிர், கார்த்தி மேலே. இவனை நினச்சிட்டே இவன் 4 மாதங்க. நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலே நம்மளுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குது உடம்பு. 4 மாதமாக இவன் சாப்பிட்றதே இல்லை ஒரு வாய் கூட. இவனை இந்த எருமையை நினச்சிட்டு தான். இது நான் செல்லமாக அவனை கூப்பிட்றது எங்களுக்குள்ளார. நான் எருமைம்பேன், அவன் எனக்கு கழுதைம்பான். எங்களுக்குள்ள அதில் ஒரு சந்தோஷம், ஒரு பாசம் எங்களுக்குள்ளார. எங்கள் அப்பா அம்மா அக்கா என்னோடய கோயில் நேற்றே உங்களுக்கு காமிச்சேன். 3 மணிக்கே எல்லா வேலையும் முடிஞ்சுது எனக்கு. இவனுக்கு உடம்பு சரியில்லைனால எனக்கு மனசு ரொம்ப வருத்தம். எனக்கு உடம்பு சரியில்லை. நான் இவன் சாப்பிட்றதுனால நானும் சாப்பிட்றது இல்லைங்க. ஏதோ ஒரு நேரம் நைட்டு மட்டும் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுக்கிறது. அதுக்கே நேற்றெல்லாம் ரொம்ப தலை சுற்றல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு நல்லா ஆனால் போதும். ஆண்டவங்கிட்ட அதை நான் பிரார்த்தனை வச்சுருக்கிறேன். என் அப்பன் முருகன் வேலுண்டு வினையிலே மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குருவிலே கந்தனுண்டு கோலையில் எல்லா மக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் சரி என்ற குட்டி பசங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எனக்கு 4 பேர் தான் ரொம்ப உயிர். இந்த பாருங்கள் கருவாக்குட்டி, அங்கே பாருங்கள் செவலக்குட்டி, இது குட்டி பையன் வெள்ளமா இருந்தா வெள்ள டேய் எங்கடா போன? இங்கே வரான், வந்துட்டான். இங்கே பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்டு. இவன் ஒரு ஃப்ரெண்டு. இது வெள்ளையும் கருவாயினா அண்ணன் தம்பிங்க. ஆனால் 2 பேரும் கீரி மாமமாக இருப்பானுங்க. என்ற குட்டி பையன் ரொம்ப சமத்து. எல்லாத்திட்டையும் நல்லா அந்யோன்யமாக பழகுவான். டேய் எருமை, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்டா. குட்டி பசங்க நல்லா இருக்கணும்டா. நீ எந்த உருவத்தில் எந்த ஆத்மாவில் இருந்தாலும் அவனுக்கு நல்லா இருக்கணும். நீ கூடவே இருந்து உன்னோட அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். எங்களுக்கு எப்பவுமே ஒரு காவல் தெய்வமாக வீட்டுக்கு நின்று இருக்கணும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீ தான் எங்களை பார்த்துக்கணும். எங்கள் 5 பேர்த்தையும் நீ தான் பார்த்துக்கணும், என்னையும் குட்டி பசங்களையும். அதுக்கப்புறம் நீ யாரையோ பார்க்கலையோ அது உன்னோட பெரிய போ.